வெல்கம் டு மேத்தா ஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் வந்து நம்ம சயின்ஸ் ஓரியன்டான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது மனிதன் உடலை பேஸ் பண்ணி வந்து கொஷின் எல்லா எக்ஸாம்லேயும் வந்து இடம்பெறுது. அதாவது மனிதனுக்கு ஏற்படும் நோய்களாக இருக்கலாம், இல்லை வைட்டமின் குறைபாடுகள், அந்த குறைபாட்டு நோய்களாக இருக்கலாம், இல்லை மனிதனுடைய ஆர்கான்ஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து சயின்ஸ் ஓரியன்டாக வர அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வைட்டமின்களும் குறைபாடுகளும் அந்த நோய்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ வைட்டமின் ஏ நிக்டலோபியான்னு சொல்லுவாங்க, மாலைக்கண் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது வைட்டமின் ஏ குறைபாட்டால் என்ன நோய் ஏற்படும்னா மாலைக்கண். வைட்டமின் B1 பெரிபெரின்னு சொல்லலாம், அதாவது நரம்பு செயல்பாடு குறைவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. வைட்டமின் B5ஆல பெல்லகரா அப்படின்னு சொல்றது மறதி மற்றும் தோல் நோய் சம்பந்தப்பட்டது. இந்த வைட்டமின் B5 குறைவதால ஏற்படும். வைட்டமின் C வந்து ஸ்கர்வி, ஓகேங்களா, அதாவது ஈறுகளில் வந்து ரத்தம் கசிவு ஏற்படுத்தான் வைட்டமின் C குறைபாடு. அதுக்கு நெல்லிக்கனி சாப்பிட்டா சரியா போகும்னு சொல்லுவாங்க. வைட்டமின் D வந்து ரிக்கட்ஸுங்க. இந்த வைட்டமின் டி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம சோலார், ஓகேங்களா, சூரிய ஆற்றலில் அதிகமாக கிடைக்குது. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிக்கட்ஸ்ன்ற நோய் ஏற்படுறதுக்கான எலும்புகளில் கால்சியம் குறைபாடு இருந்தால், இந்த வைட்டமின் டி குறைவாக இருந்தால் அது ஏற்படும். அடுத்த வைட்டமின் இ மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவாங்க, அது இனப்பெருக்க செயல்பாடு குறைவு, அதுதான் வைட்டமின் இஆல் ஏற்படுற ஒரு வியாதி, ஓகேங்களா. வைட்டமின் கே வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் உறையாமை. அப்போ இது இந்த ரத்தம் உறையாத்தால என்ன ஏற்படும், அந்த குறைபாடு என்ன ஏற்படும்ன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.